friends, welcome to JSJ Jessie English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல active voice, passive voice ஓட verb forms தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல அதோட ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும். நான் once again அதை ரீகால் பண்றேன். So verb ஓட yes வந்துச்சுன்னா எப்படி சேர்க்கணும், yes இல்லனா எப்படி சேர்க்கணும்ன்றதெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். சோ வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு அந்த வீடியோ ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோவோட எண்ட்ல எண்ட் கார்டுல உங்களுக்கு அந்த வீடியோ இருக்கும், இல்லனா ஐ பட்டன்ல வரும். ஓகேங்களா? சோ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ரூல்ஸ் னு போட்டுருப்பேன். அந்த வீடியோ மறக்காம பாருங்க फ्रेंड्स. இன்னொரு சோ உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸோட ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டுருக்கேன் இது வரைக்கும். அதுக்கு அப்புறமா ரூல்ஸ் போட்டுருக்கேன். சோ எண்ட் கார்டுல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் தனியா ஒரு பிளேலிஸ்டே இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லா வீடியோஸ்மே ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பத்தி போட்டுருக்கேன். எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு ஷோ ஆயிடும் फ्रेंड्स. கன்ஃபியூஷன் இல்லாம உங்களுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன வெர்ப் வந்துச்சுன்னா அந்த வெர்பை நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸா மாத்துறோம் சொல்லி ஒரு வெர்பை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். லாஸ்ட் வீடியோல நம்ம ரூல்ஸ் சொல்லிட்டு எப்படி பார்த்தோம்னா verb 1 verb 2 அப்படி மட்டும் சொல்லியிருந்தேன். சோ அதுல கூட உங்களுக்கு ஒரு வேளைக்கு கன்ஃபியூஷன் வந்துக்கலாம், என்ன verb 1 verb 2 மட்டும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து நம்மளுக்கு இந்த verb நம்ம ஈஸியா வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா eat அப்படின்றது verb 1. ஓகேங்களா? verb 1 தான் eat ன்னு சொல்லும், அதாவது present verb. ate அப்படின்றது verb 2. eaten அப்படின்றது verb 3. சோ இத நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. verb 1 னா eat, verb 2 னா ate, verb 3 னா eaten. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பாசிவ் வாய்ஸ்ல என்ன verb யூஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இந்த verb 3 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ குக்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குக்குடுன்னு வரும். சோ இந்த குக்குடுன்றது தான் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். அதாவது verb 3 ல என்ன verb வருமோ அதை தான் நம்ம இந்த பாசிவ் வாய்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுவோம். எல்லா டென்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மட்டும்தான் இந்த verb 1 வருமா, verb 2 வருமா, verb 3 வருமான்னு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். சோ இந்த ரூல்ஸ் நல்லா பாத்துக்கோங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் eat இல்லனா eats அப்படின்னு வந்துச்சுன்னா is eaten எழுதணும், அப்படி இல்லனா are eaten எழுதணும். சோ is are ன்ற ரெண்டு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சப்ஜெக்ட பொறுத்து மாறும். ஓகேங்களா? சோ சப்ஜெக்ட் வந்துட்டு he, she, it அப்படின்னு வந்துச்சுன்னா is ன்னு வரும். அதே வந்துட்டு you, we, they அப்படின்னு வந்துச்சுன்னா are மாறும். ஓகேங்களா? சோ அது நம்ம சப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட பொறுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். eat இல்லனா eats ன்னு சொல்லிட்டு ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்துச்சுன்னா verb வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்னா is eaten சேஞ்ச் ஆகும், இல்லனா are eaten சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அதே வந்துட்டு ate அப்படின்னு verb இருந்துச்சுன்னா was eaten இல்லனா were eaten. ஓகேங்களா? நெக்ஸ்ட் shall இல்லனா will eat அப்படின்னு வந்துச்சுன்னா shall இல்லனா will eat வந்துச்சுன்னா will be eaten. would eat அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்துச்சுன்னா would be eaten அப்படின்னு ரைட் பண்ணோம். is eating அப்படின்னு வந்துச்சுன்னா is being eaten. are eating அப்படின்னா are being eaten. was eating அப்படி வந்துச்சுன்னா was being eaten. were eating வந்துச்சுன்னா were being eaten. has eaten வந்துச்சுன்னா has இல்லனா have been eaten. have eaten வந்துச்சுன்னா has இல்லனா have been eaten அப்படி சொல்லலாம். இல்லனா had eaten வந்துச்சுன்னா had been eaten. shall இல்லனா will have eaten வந்துச்சுன்னா will have been eaten. would have eaten வந்துச்சுன்னா would have been eaten. can eaten வந்துச்சுன்னா can be eaten. may eaten வந்துச்சுன்னா may be eaten. must eat வந்துச்சுன்னா must be eaten. ought to eat வந்துச்சுன்னா ought to be eaten. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதுக்கு நம்ம eat வச்சு பார்த்தோம்னா, சோ ஜஸ்ட் நான் verb 1 வச்சு verb 2 வச்சு verb 3 வச்சுன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. அதனாலதான் சோ ஒரு வேர்பையே எக்ஸாம்பிளா வச்சு நம்ம எக்ஸாம்பிளா சொன்னோம்னா ஈஸியா புரியும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் JSJ Jessie ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீச், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ்லாம் அதுல இருக்குது. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.